உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தையல் கலை சொந்தங்களுக்கும், தையல் கலை சமுதாய பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் சீதாமலினுடைய வணக்கம். இந்த வருகின்ற ஜூன் ஜூலை மாதங்களில் பள்ளி சீருடைகள் தைக்கிறதுக்கான தையல் கலைஞர்களுக்கான காலமாக இருக்குது. அது மிக சமீப காலங்களில் மிக குறைவான துணிகளே வருது. அதனால் நமக்கு அமைப்பு ரீதியான ஒரு பலத்தை நாம் ஏற்படுத்தணும். ஒவ்வொரு சிற்றூர்களையும் ஒவ்வொரு பேரூர்களையும் அமைப்பை பலப்படுத்தணும். 30 பேர் கொண்ட ஒரு அமைப்பு, 25 பேர் கொண்ட அமைப்பு, 50 பேர் கொண்ட அமைப்பாக சிற்றூர், பேரூர், நகராட்சி, மாநகராட்சி எல்லா பகுதிகளிலையும் அதை நம்ம தொடங்கணும். அதற்கான ஆட்கள், அதாவது பணியாளர்கள், ஊழியர்களுடைய பற்றாக்குறை மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தையல் தொழில் ரொம்ப வீழ்ச்சியாகவும் ஏற்றமாகவும் இருந்த காலம் அது. இப்போ அந்த ஆயத்த ஆடைகள்னாலேயும் பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்களாலும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆலைகள்லேயும் அந்த பள்ளிகள்லேயும் வழங்கக்கூடிய அந்த சீருடைகள் கூட இப்போ தனிப்பட்ட முறையில் அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் பல்வேறு மிக அதிக அளவில் முதலீடு போட்டு, அதிக மிஷின்களை போட்டு, அதிக ஆட்களை போட்டு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தான் அதற்கான ஆர்டர்கள்லாம் கிடைக்குது. இப்போ அதெல்லாம் நம்ம முறியடிக்கணும்னா அமைப்பு ரீதியான பலம் பெறணும். அதற்கான பணிகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறோம், வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா தையல் தொழில் பல்வேறு கூறுகளாகவும் பல்வேறு பிரிவுகளாகவும் பல்வேறு சங்கங்களாகவும் இருக்கிறனால அது பெரிய அளவில் சாத்தியப்பட முடியல. அதனால் அரசுக்கு நம்ம அதை எடுத்து சொல்ல முடியல. இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அது சம்மந்தமாக அந்த துணிகளும் உடைகளும் நேரடியாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டதுனால இன்னும் கூடுதலான பாதிப்புகள் தையல் கலைஞர்களுக்கு ஏற்பட்டிருக்குது. இதை போக்கும் விதமாக நம்ம அனைத்து பகுதிகளிலுமே மிகப்பெரிய அமைப்புகளை பலமாக ஏற்படுத்தணும். பிரிந்து சென்றிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே அழைத்து பேசி ஒரே அமைப்பாக செயல்படுவதற்கு நம்ம அனைவருமே அதற்காக பாடுபடணும். அப்போது தான் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த தையல் தொழிலுடைய வீழ்ச்சியை நம்ம தூக்கி நிறுத்த முடியும். அதே நேரத்தில் இந்தியா முழுமைக்கும் கிட்டத்தட்ட 4 கோடி தையல் கலைஞர்கள் இருக்கிறதாக நம்ம அகில இந்திய அமைப்பு நமக்கு சுட்டி காட்டியிருக்காங்க. அதுக்கு கூட இந்த மாதிரி இஎஸ்ஐ மருத்துவ காப்பீடு இதெல்லாம் கேட்டு தொடர்ந்து நாம் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் அதற்கான விடிவு காலம் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒற்றுமையை பலப்படுத்தணும். அதே நேரத்தில் இந்த ஆயத்த ஆடைகளுக்கும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் நம்ம இணையாக நம் தையல் தொழிலே கொஞ்சம் வளர்க்கணும். அதனால் ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்கள்லேயும் 25 பேர் 50 பேர் அளவில் ஒரு மேஜைகளை போட்டு அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கங்கள், என்னென்னா சின்ன சின்ன குறைபாடுகள் கண்டிப்பாக அதனால தான் அவங்க ஆயத்த ஆடையை நோக்கி வாடிக்கையாளர்கள் எல்லாம் செல்கிறாங்க. அதனால் அதை தீர்க்கும் விதமாகவும் நம்ம தொடர்ச்சியாக இந்த பயிற்சி வகுப்பு, கலந்துரையாடல் சிறிய அளவுலையும் பெரிய அளவுலையும் எல்லா இடங்களையும் நம்ம தொடர்ந்து அதை செய்யணும். அதே நேரத்தில் நமக்கான ஒரு சிறப்பானதொரு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளை நம்ம அதை செம்மைப்படுத்தி சிறப்பாக வழிநடத்துறதுக்கு நாம் அனைவருமே இணைந்து பாடுபட வேண்டும். ஒற்றுமை தான் இன்றைய நிலையில் தையல் கலைஞர்களுடைய ஒற்றுமை தான் மிக அவசியமாக இருக்கிறது என்பதையும் அனைவருமே இணைந்து ஒற்றுமையாக இதற்காக நாம் பாடுபடுவோம் என்பதை அனைத்து தையல் கலைஞர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.